إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல விடயங்களை கேட்டு அதை பின்பற்றக்கூடிய சாலிஹா நல்லடியார்களில் நம்முடையவரையும் சேர்த்து வைப்பானாக. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நமக்கு தெரியும், இப்பொழுது நாம் அரபு மாதங்களில் ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ரபியுல் அவ்வல் மாதம் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம், அவர்கள் இறந்த மாதம், ஹிஜ்ரத்து சென்ற மாதம், இப்படி பல விசேஷங்களை பொதிந்திருக்கின்றது எங்களுக்கு தெரியும். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரபியுல் அவ்வல்லே பிறந்தார்கள், இந்த ரபியுல் அவ்வல்லே மரணித்தார்கள். அவர்கள் மரணித்ததும் அவர்கள் பிறந்ததும் மரணித்ததும் இந்த மாதம் என்பதற்காக வேண்டி இந்த மாதங்களில் இந்த மாதத்தில் உலகத்தில் பல பகுதிகளிலும் மக்கள் ஒவ்வொரு விதமாக இதை கொண்டாடி கொண்டிருப்பதையும் நாங்கள் காண்கின்றோம். பொதுவாக எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கின்றார்களோ அவருடைய உள்ளத்திலே இந்த மாதத்திலே ரசூலுல்லாஹ் பிறந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு உணர்வு வருகின்றது. அந்த உணர்வு பின்னால் அந்த ரசூலை நாங்கள் மஹப்பத்து வைக்கின்றோம், அந்த ரசூலை நாங்கள் விரும்புகின்றோம் என்ற உணர்வும் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்கின்றது. நேற்றைய ஹுதுபால் உங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டப்பட்டது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத்து வைப்பது எங்களோட கடமை. அந்த மஹப்பத்து எப்படி ஷரியத்தில் வழிகாட்டப்பட்டிருக்கின்றதோ அந்த முறையில் அந்த மஹப்பத்து அமைய வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்தி காட்டப்பட்டது. அதே நேரத்தில் இன்று மக்கள் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் என்ற பெயரில் நிறைய நூதனங்களை உண்டாக்கி இஸ்லாத்திலே அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காட்டித் தராதவைகள், அவர்கள் தடுத்தவைகளை எல்லாம் ஏற்படுத்தி அதுதான் இஸ்லாம் என்று காட்டிக் கொண்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். அந்த அடிப்படையில் ஒரு சில இன்றைய தினத்தில் ஒரு முக்கியமான சப்ஜெக்டை நான் எடுக்க விரும்புகின்றேன். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு எங்களோட பகுதிகளில் அதாவது ஒரு காலத்தில் நிறைய செய்யப்பட்டு வந்தது, இப்பொழுது அப்படியே தூர்ந்து போய் விட்டாலும் இப்பொழுது புதிதாக வரக்கூடிய வாலிபர்களை அதன் பேரில் தூண்டி கொண்டிருக்கின்றார்கள் இந்த ரசூல் மாலை என்று சொல்லக்கூடியது. இந்த ரசூல் மாலை என்றால் என்ன, அதில் என்ன இருக்கின்றது, அதில் என்ன பேசப்படுகின்றதை பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்ப்பதற்கு முன்பதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல்ல பிறந்தார்கள், ரபியுல் அவ்வல்ல மரணித்தார்கள். அவர்கள் பிறந்ததுக்கு இறந்ததுக்காக வேண்டி அந்த அவருடைய காலத்தில் இருந்த அவர்களை அச்சொட்டாக பின்பற்றி வந்த அந்த சஹாபாக்கள் எந்த விதமாக அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தை வெளிக்காட்டினார்கள், அந்த சஹாபாக்கள் அந்த ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் இன்று காணக்கூடிய எதுவுமே அன்று சஹாபாக்களிடத்தில் இருக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அவர்களுடைய மனைவிமார்கள் மரணித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் கிட்டத்தட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை தவிர மற்ற அனைத்து பிள்ளைகளும் அவருடைய ஹயாத்திலே மரணித்திருக்கின்றார்கள். நிறைய சஹாபாக்கள் யுத்தத்திலேயும் ஜிஹாதுக்கு போய் ஷஹீதாக இருக்கின்றார்கள், இயற்கையான முறையில் மரணித்திருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் நடந்திருக்கின்றது.
இப்படிப்பட்ட நடந்த நேரங்களில் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்காக வேண்டி, தனது மனைவிமார்களுக்காக வேண்டி, தனது பிள்ளைகளுக்காக வேண்டி எந்த முறையில் நடந்து கொண்டார்கள் என்று நாம் ஹதீஸ்களை தேடி பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் அவர்களுடைய மையத்தை அடக்கினார்கள், துவா கேட்டார்கள். அதுக்கு பின்னாலே அவர்களுக்காக துவா கேட்டிருக்கின்றார்கள். இவ்வளவுதான் நாங்கள் செய்ததை காணக்கூடிய இருக்கின்றது. இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய காலத்தில் அவர்களுக்கு முன்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் நிறைய நபிமார்கள் உலகத்திலே வந்திருக்கின்றார்கள். முக்கியமாக ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை என்று அவருடைய பாட்னான்னு சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய ஹலீலுல்லாஹ்னு சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் மரணித்திருக்கின்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மரணித்திருக்கின்றார்கள். இப்படி நிறைய நபிமார்கள் மறந்திருக்கின்றார்கள். இவர்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை முன்னிட்டோ அல்லது மௌத்தான தினத்தை முன்னிட்டோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை செய்திருக்கின்ற பார்த்தென்றால் எதுவுமே செய்யவில்லை. அவர்களை பற்றி எந்த நிகழ்ச்சியும் அவர்கள் செய்யவில்லை. அதே போன்று ரசூலுல்லாஹி அவர்கள் மரணித்தார்கள். அவர்களுக்கு எங்களை விட ரசூலுல்லாஹ் பேரில் மிச்சம் விருப்பமாக இருந்தவர்கள் அந்த சஹாபாக்கள். அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படிப்பட்ட எல்லா பின்னால் வந்த ஹலீஃபாக்கள், சஹாபாக்கள், இவங்க யாருமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததுக்கு பின்னால் ஒரு நாளையிலேயாவது எந்த ஒரு நிகழ்ச்சியை செய்தால் நாங்கள் சரித்திரத்தில் காணவே முடியாது. மொத்தமாக அப்படி ஒன்றுமே நடைபெறவே இல்லை. அதே போன்று ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் 4 ஹலீஃபாக்கள் இருந்தார்கள். அவர்கள் மரணித்தார்கள். அவர்கள் மரணித்ததுக்காக வேண்டி பின்னால் வந்த சஹாபாக்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியை செய்தால் நாங்கள் காணவில்லை. அப்படி என்றால் எங்களுக்கு தெளிவாக வழங்குகின்றது, இப்படியான ஒரு வளமை யாரும் பிறந்ததற்காக வேண்டி இருந்ததற்காக வேண்டி ஒரு நிகழ்ச்சியை செய்வது, ஒரு கொண்டாடுவது எதுவுமே இஸ்லாத்தில் இருக்கவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. இதில் சந்தேகமே கிடையாது. நேற்று கொத்துபால தெளிவாகவும் சொல்லி காட்டப்பட்டது. இதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி எடுத்து வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் எந்த அமலை செய்ய வேண்டும், எந்த அமல்களை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்ய வேண்டும், எந்த காலத்தில் செய்ய வேண்டும், எந்த நாளில் செய்ய வேண்டும், எந்த இடத்துல செய்ய வேண்டும் என்பதெல்லாம் தெளிவாக காட்டி தந்திருக்கின்றார்கள். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் காட்டி தந்திருக்கின்றார்கள். ஏன்னா அவர்களுக்குத்தான் அல்லாஹ் வஹி அறிவிக்கின்றான். ஒரு அமலை செய்தால் அந்த அமலுக்கு நன்மை கொடுப்பது அல்லாஹ். ஒரு அமலை செய்தால் அந்த அமலின் மூலமாக பலாபலங்களை கொடுப்பவன் அல்லாஹ். எனவே அல்லாஹ் தான் சொல்ல வேண்டும் இந்த அமலை செய்தால் இந்த நன்மை என்று சொல்லி, இந்த அமலை செய்தால் இந்த பிரயோஜனம் என்று அல்லாஹ் தான் சொல்ல வேண்டும். இந்த அல்லாஹ்வுடைய வஹியை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அமல்களை காட்டி தந்திருக்கின்றார்கள். இந்த அமலை செய்தால் இந்த நன்மை இருக்கின்றது, இதை நீங்கள் ஓதுங்கள், இந்த திக்ரை செய்யுங்கள், இந்த தஸ்பீஹை செய்யுங்கள் என்று சொல்லி நிறையவே காட்டி தந்திருக்கின்றார்கள். அவைகளுக்கு நிச்சயமாக நன்மை இருக்கின்றது. அவர்கள் காட்டித்தராத எந்த ஒரு அமலையும் நாங்கள் உண்டாக்கி கொண்டு இதை செய்தால் எங்களுக்கு நன்மை கிடைக்கும், இதை செய்தால் எங்களுக்கு பரக்கத்து கிடைக்கும், இதை செய்தால் எங்களுக்கு இன்னும் பிரயோஜனம் உண்டாகும் சொல்லி யாருக்குமே சொல்ல முடியாது. யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இந்த ஸலவாத்தை இத்தனை விடுத்த ஓதுங்கள் உங்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும், இந்த திக்ரை இத்தனை விடுத்த ஓதும் உங்களுக்கு இந்த நன்மை என்று யாருக்குமே சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அல்லாஹ்வுடைய வஹியை கொண்டுதான் ஒவ்வொரு அமலையும் காட்டி தந்திருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க, சுபஹான தொழுகைக்கு பின்னால் சுபஹானல்லாஹ் 33 விடுத்தம் ஓத சொல்லியிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ் 33 விடுத்தம், அல்லாஹ் அக்பர் 33 விடுத்தம் என்று சொல்லி போட்டு 100ஐ பூர்த்தியாக்க வேண்டிய அதாவது கலிமத்து தௌஹீத் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது வஹியை கொண்டு அறிவிக்கப்பட்டது. எங்களுக்கு யாரும் இந்த 33ஐ 35 ஆக்கி ஓத முடியாது. நான் 2 கூட்டுகின்றேன் அல்லது 35 இன்னும் கூட்டி 40 50 ஓத முடியாது. அப்படி ஓதுவோம் மனுஷன் என்றால் அது பாவம், தடை செய்யப்பட்டது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாத ஒரு அமலை நாங்கள் செஞ்ச மாதிரி, ரசூலுல்லாஹ் காட்டித்தராத ஒரு அமலை நாங்கள் செய்த குற்றத்துக்கு ஆளாகுவோம். அது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தான் ஒரு ஸலவாத்தை எடுத்து இந்த இடத்துல ஸலவாத் எப்பயும் ஓதலாம், ஆனால் இந்த இடத்தில் ஸலவாத்தை ஓத வேண்டும் என்று குறிப்பாக்குறதுக்கு அதுக்கு வஹி மூலம் அறியப்படணும். திக்ரு எப்பயும் ஓதலாம். உதாரணமாக வைத்துக்கொள்வோம், நான் தொழுகைக்கு அவன் இமாம் நிற்கிறாரு. இமாம் தொழுகைக்கு வந்தால் அவருடைய வேலை என்ன? இக்காமத் சொல்லப்பட்டிருந்தால் அவர் தொழுகைக்கு தக்பீர் சொல்வது. நாங்கள் இன்று வைத்துக்கொள்வோம், ஒரு இமாம் என்ன செய்கின்றார், தொழுகைக்கு தக்பீருக்கு முஸல்லா நின்றதுக்கு பின்னால் அவர் 10 விடுத்தல் லா இலாஹா இல்லல்லாஹ் ஓதினார், அல்ல 10 விடுத்தம் ஸலவாத் ஓதினார், அல்ல 10 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்தார்
என்று செய்தால் நாங்கள் என்ன செய்வோம்? அந்த இமாமை எங்களோட பள்ளியில் வைக்க மாட்டோம். இவர் புதிய தொழுகை உண்டாக்குறான்னு விரட்டி விடுவோம். அவர் ஏன் காரணம்? அப்போ அவருக்கு கேட்க முடியாது. அவர் கேட்கலாம், அவருக்கு சில வேளை நான் சலவாத்து தானே ஓதினேன், நான் திக்ரு தானே செய்தேன், நான் இஸ்திக்பார் செய்தேன், ஏன் நீங்கள் என்னை தடுக்கிறீன்னு கேட்க முடியாது. அப்படி கேட்பதென்றால் நாங்கள் சொல்லுவோம் ரசூலுல்லாஹ் காட்டித்தரவில்லை, ரசூலுல்லாஹ் காட்டித்தரவில்லை. அவர்கள் காட்டித்தந்த முறையில் நாங்கள் செய்ய வேண்டும். ஒருத்தர் என்ன செய்கின்றார்? நாங்கள் சுஜூது, அதாவது தொழுகையில் நாங்கள் என்ன செய்கின்றோம்? அதாவது ஃபாத்தியா ஓதி சூரத்தை போயின பின்னால் நாங்கள் ருக்குவுக்கு போகின்றோம். நாங்கள் சிந்திக்கின்றோம் ஏன் ஒரு ருக்கு செய்ய வேண்டும், சுஜூது 2, நாங்கள் ருக்குவையும் 2 ஆக்குவோம்னு சொல்லி. அந்த அதிகாரம் யாருக்குமே கிடையாது. இதே போன்று தான் ஒவ்வொரு அமலையும் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த அமல்களை செய்ய வேண்டிய முறை, செய்ய வேண்டிய இடம், செய்ய வேண்டிய அளவு எல்லாம் காட்டித்தரப்பட்டிருக்கின்றது. அதுக்கு மாற்றமாக யாருக்கும் செய்ய முடியாது. ஒரு சின்ன உதாரணத்தை பாருங்கள். அதாவது உங்களுக்கு ஹஜ்ஜுக்கு உம்ரா போனவர்களுக்கு தெரியும், மதீனாவிலிருந்து யாராவது உம்ராவுக்கு அல்லது ஹஜ்ஜுக்கு போவதாக இருந்தென்றால் அவர்களுக்கு எஹ்ராம் நியத்து வைப்பதற்காக வேண்டி அபியார் அலி என்னிடம் குறிக்கப்பட்டிருக்கின்றது. மதீனா மஸ்ஜித் நபவிலிருந்து சுமார் ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. அந்த இடத்திலே போய் தான் நாங்கள் எஹ்ராம் நியத்து வைப்போம். ஒரு மனிதன் மாலிக் இமாமிடத்தில் வந்து கேட்கின்றார், நான் இந்த எஹ்ராம் நியத்தை நான் அங்கே நியத்து வைக்காமல் அதற்கு முன்பதாகவே மஸ்ஜிதுன் நபவி நபியுடைய பள்ளியிலிருந்து நான் நியத்து வைக்க போகிறேன் என்று கேட்டார்கள். தடுத்தார்கள். சொல்லி போட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாத சிறப்பொன்று உங்களுக்கு தெரிய வந்ததா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாத சிறப்பொன்று உங்களுக்கு தெரியாதுன்னு கேட்டு தடுத்தார்கள். அப்போ அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த அமலோடு இருக்கணும். வஹியை கொண்டு தரிப்பட்ட அமல் வஹிகளின் மூலமாக தான் அறியப்பட்டது. அதுக்கு அங்கால யாருக்கும் போவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இதை நாங்கள் நல்லா தெளிவாக விளங்கிக்க வேண்டியிருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த ரசூலுல்லாஹ் பிறந்ததுக்காக வேண்டி நாங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியை செய்வதாக இருந்தாலும் நாங்கள் முதலாவது செய்து பார்க்க வேண்டிய என்றால் சஹாபாக்கள் செய்திருக்கின்றார்களா? சஹாபாக்கள் செய்யதா நாங்கள் அதை செய்வோம். நாங்கள் இன்றைக்கு மௌலிது செய்ய வேண்டுமென்றதுக்குள்ளே சில காரணங்கள் நாங்கள் சொல்கின்றோம். அதாவது ரசூலுல்லாஹ் மேல மௌலிதுகள் மீலாதுல்லா கொண்டாடுது. ஒரு காரணம் நாங்கள் என்ன சொல்கின்றோம்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் இருக்குது அல்லவா, இந்த மௌலிது ஓதுவதிலே கிடையாது. அவர்களை முழுமையாக பின்பற்றுறது இருக்கின்றது. 2வது விஷயம், இப்படியான ஒரு அமலை அவர்கள் காட்டித்தரவில்லை. 3வது விஷயம் என்ன தெரியுமா? இந்த மௌலிதுகள் நான் உங்களுக்கு பின்னால் வாசித்து காட்ட உங்களுக்கு விளங்கும். இந்த ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய மிச்ச பயங்கரமான செய்திகள் இந்த மௌலிதுகளில், இந்த ராத்திபுகளில், இந்த அதாவது புதிதாக உண்டாக்கப்பட்ட திக்ரண்டு உண்டாக்கப்பட்டவைகளில் நிறையவே இருக்கின்றன. எந்த ஆதாரம் இல்லாத கதைகளும் அகீதாவை அப்படியே தகர்த்தெறியக்கூடிய, அதாவது ஈமானை தகர்த்தெறியக்கூடிய நிறைய அதாவது வார்த்தைகளும் அங்கே இருக்கின்றன. நீங்கள் எந்த மௌலிது எடுத்து பார்த்தாலும் எல்லா மௌலிதிலையும் அதாவது குறைந்தபட்சம் மௌத்தா போன ஒரு ஆள் இடத்துல உதவி தேடுவது. நீங்கள் முஹிதி மௌலிது எடுத்து பார்க்கலாம், மீரா மௌலிது எடுத்து பார்க்கலாம், பத்ர் மௌலிது எடுத்து பார்க்கலாம். எந்த மௌலிது எடுத்து பார்த்தாலும் அதில் உள்ள பிரதானமான அம்சம் என்ன தெரியுமா? ஒன்று, அதாவது மரணித்த இடத்துல நாங்கள் கேட்கின்றோம். இது இஸ்லாம் காட்டி தந்த முறை ஒன்று அல்ல. அல்லது என்ன செய்கின்றோம் என்றால் அந்த மௌலிதிலே நிறைய அத்வைதம், அதாவது எல்லா மௌலிதும் கிட்டத்தட்ட நான் எல்லா மௌலிதுகளையும் நான் வாசித்து பார்த்திருக்கின்றேன், எல்லா மௌலிதையும் ஓதி பார்த்திருக்கின்றேன், எல்லா மௌலிதிலையும் கலந்தும் கொண்டிருக்கின்றேன். இதனால் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு சில மௌலிதுகளில் குறைவாக இருக்கலாம், அதிகமான மௌலிதுகளில் அத்வைதம் உள்ளுக்கு பூத்தப்பட்டு தான் இருக்கின்றது. அல்லாவும் மனிதனும் ஒன்று என்கிறது. அல்லாஹ் தான் மனித உருவத்தில் வந்த, அதாவது ரசூலுல்லாஹ் அவர்கள் அவதாரம் எடுத்தார்கள். அதாவது அல்லாஹ் தான் நபியுடைய உருவத்தில் வந்தாருங்கிறது. இது போன்ற விடயங்கள் நிறைய வந்திருக்கின்றன. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஒரு மறைந்த பொருளாக இருந்து அல்லாஹ் சொல்ல அப்படி என்றால் அல்லாஹ் அறியப்பட வேண்டும் என்று அவன் விரும்பினான். அதை விரும்பி மனித உருவத்தில் அவன் வந்தான் என்ற கருத்துக்கள் இந்த மௌலிதில் இடம்பெற்றிருக்கின்றது. இதெல்லாம் சுத்தமான அகீதாக்கு மோசமான, அதாவது உடைத்து போடக்கூடிய விடயங்கள். இவைகளெல்லாம் இருப்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் மௌலிதிலே ஓதுவது பாவம் என்று சொல்கின்றோம். முதலாவது பிஜாத்து, 2வது அங்கே அல்லாஹ் அல்லாதவரிடத்திலே உதவி தேடுவது இருக்கின்றது. 3வதாக அகீதாவுக்கு முற்றிலும் முரணான மோசமான வார்த்தைகள் அங்கு இடம்பெற்றிருக்கின்றன. இதற்காக வேண்டி இதனால் தான் இந்த மௌலிது கூட என்று சொல்லக்கூடிய காரணமாக இருக்கின்றது. நாங்கள் எந்த மௌலிதை எடுத்து பார்த்தாலும் எல்லாத்திலுமே இது போன்ற வார்த்தைகள் நிறைய இருக்கவே செய்கின்றன. கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் நல்லா கவனித்து பார்ப்போம். அதாவது இன்றைய நிலைமை என்ன கேட்டால், ஒரு காலத்தில் மக்களை, அதாவது நான் ஒரு புத்தகத்தில் பார்த்தேன், அதில் தலைப்பாத்தியா பற்றி ஒரு
எழுதப்பட்டிருக்கின்றது. என்ன சொல்கிறாங்க என்றால், ஒரு புத்தகத்தில் ஒருத்தர் எழுதுகிறாரு. அதாவது ஒரு பாட புத்தகத்துக்கு அதாவது இந்த மாதிரி வினாத்தாள் ஒன்றில் போடப்பட்டிருக்கின்றது. அதாவது தலைப்பாத்தியா பற்றி ஒரு சிறு குறிப்பு கேட்டிருக்கிறார். அவர் சொல்லுகின்றார், என்ன தெரியுமா, அந்த காலத்தில் பௌத்த குருமார்கள் வந்து முஸ்லிம்களை வீட்டில் வந்து மார்க்க முரணானதை செய்வதை தடுப்பதற்காக வேண்டி மாப்பிள்ளை லெப்பாலிம் அவர்கள் அதாவது தலைப்பாத்தி என்ற ஒரு உண்டை இயற்றி இதை மக்களுக்கு ஓத வைத்தார்ன்னு சொல்லி இதை மக்களுக்கு ஓத வைத்தார். இது உண்மையான காரணமும் அல்ல. இது உண்மையான காரணத்துக்கு அப்படி இப்படி ஒரு காரணம் நடக்கல. மாப்பிள்ளை லெப்பாலிம் சில புத்தகங்களை ஏற்றி கொண்டு இங்கே வந்து புத்தகம் அதாவது வியாபாரம் செய்தார். அவருடைய சில கித்தாபுகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அதை ஒரு சில மக்கள் எடுத்து பின்பற்றினார்கள். அல்லாமல் இது ஒரு காரணம் அல்ல. இப்படி சில காரணங்களை நொண்டி காரணங்களை சொல்கின்றார்கள். மற்ற இந்த மௌலிதுகளை பொறுத்தவரையில் அவைகள் மொத்தமாக கூடாதுங்கிறது சந்தேகம் இல்லை. நாங்கள் இன்றைக்கு எடுத்து பார்ப்போம். இந்த ரசூல் மாலை என்ற கித்தாபை நாங்கள் எடுத்து பார்ப்போம். ரசூல் மாலைங்கிறது காயல் பட்டத்தில் அதாவது ஷாம் ஷிஹாபுத்தீன் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அதாவது ஷாம் ஷிஹாபுத்தீன் என்று சொல்லக்கூடிய ஒருவரால் இயற்றப்பட்ட ஒன்று. அவருடைய புத்தகங்கள் நிறைய எடுத்து பார்த்து சென்றால் முழுமையாக ஒரு அத்வைத கொள்கை உடையவர். அவர் ஒரு அத்வைத கொள்கை உடையவர். அது அவருடைய புத்தகங்கள் நிறைய இடம்பெற்றிருக்கின்றது. மனிதனையும் அல்லாஹ்வை உண்டா காட்டக்கூடிய வார்த்தைகள். இந்த மௌலிதை நாங்கள் இதையும் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அதில் நிறைய இருக்குன்னு சென்றால் அகீதாவுக்கு அதாவது முழுக்க மாத்தமான விஷயங்கள். நாங்கள் ஒரு சில வசனங்களை மட்டும் நாங்கள் எடுத்து பார்ப்போம். அதில் ஒன்று பாருங்கள் என்றால், முதலாவது சொல்லப்படுகிறது என்றால், ஆதி பெரியோன் அவருக்காக ஆழமெல்லாம் நீதியுடன் படைத்த நெய்நாரை யான் புகழ்வேன். என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கின்றது? உலகத்தையும் அதையும் படைக்கப்பட்டது ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி. இது எங்க ஆதாரம் அப்படி சொல்லப்பட்டில்லை. சில இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை வச்சுருக்கிறாங்க. லவ்லாக்க லமா ஹலக்துல் அஃப்லாக், நீங்கள் இல்லை என்றால் இந்த மண்டலங்கள் எதையும் நான் படைத்திருக்க மாட்டேன்னு சொல்லி இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். இதெல்லாம் வேறு எந்த ஆதாரமும் இல்லை. அந்த ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் இந்த உலகமெல்லாம் படைக்கப்பட்டது. அவர்கள் இல்லை என்றால் உலகம் படைத்திருக்கப்பட மாட்டாது என்று சொல்லக்கூடியது. இது சுத்தமான பிழையான கருத்து. இன்னொன்று பாருங்க, மயில்வேஷமாய் மரத்தில் வெள்ளான் தன்னை துதித்து மயலாய் வணங்கி நின்ற முஹம்மதை யான் புகழ்வேன். அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது நான் எனக்கு சரியான விளக்கம் தெரியாது, இந்த மௌலிதை ஓதக்கூடிய இதை ஆதரிக்கூடிய ஒருத்தரவைக்கு விளக்கம் கேட்டேன். அவர் சொன்னார், மயிலுடைய உருவத்தில் அல்லாஹ்வை ரசூலுல்லாஹ் தரிசித்தார்களாம். அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை, எனக்கு நான் படித்ததில் இது மௌலிதை ரசூல் மாலையை ஆதரிக்கூடிய ஒருத்தருக்கு விளக்கம் கேட்டேன். அவர் சொன்னார், அல்லாஹ் தாலாவை மயிலுடைய உருவத்தில் ரசூலுல்லாஹ் கண்டார்கள். பாருங்கள் எவ்வளோ அகீதாக்கு மோசமான கருத்தம் சொல்லிக்கிண்டு இப்படி இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னும் கொஞ்சம் பார்க்க போகத்தில் வச்சு பாருங்கள். அதாவது அந்த அதில் வருது எப்படின்றாக்க, எல்லாரையும் புகழ்ந்து வார அல்லாஹ்வை புகழ்ந்து போட்டு அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய 4 ஹலீஃபாக்கள் அப்படி வரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி புகழும் பொழுது, அமரர் வஹி வரும் முன் அல்லாஹ் இறக்கியதை உமர் இப்னு ஹத்தாபு ஓதிடுவார் உண்மை கொள்வீர். பாருங்க, அமரர் வஹி வரும் முன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியை கொண்டு வரத்துக்கு முன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை ஓதிடுவாங்களாம். ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வாரத்துக்கு முன்னால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வாரத்துக்கு முன்பதாக ரசூலுல்லாஹ் அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வார்களாம், அதாவது அந்த வஹியை ஓதிடுவாங்களாம். பாருங்க எவ்வளோ பொய்யான செய்தின்னு சொல்லி. ரசூலுல்லாஹ்க்கே வஹி வர முந்தி என்ன வாரன்னு தெரியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வாரத்துக்கு முன்னே உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரிய வருமாது. அதில் அப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பின்னால் இன்னும் போகிற நேரத்தில் வருகின்றது அலி ரலியல்லாஹு பற்றி சொல்லும் பொழுது, வான ஜிப்ராயில் தன் வரவை அறிந்திருக்கும் ஆன அலியாரை ஆஷரித்து யான் புகழ்வேன். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாரத்துக்கு முன்பதாகவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வார செய்தி யாருக்கு தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு தெரியுமா? இதெல்லாம் வெறுமனே இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். இப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போகும் பொழுது இப்படி ஒவ்வொருத்தராக புகழ்ந்து வாராரு. புகழ்ந்து வந்து அதுக்கு பின்னால் அதாவது இந்த வழிகட்ட கொள்கையுடைய சில சூஃபியாக்கள் என்று அறியப்பட்ட அவர்களை பற்றியும் போகிறாரு. பிஸ்தாமி என்பவரை, மேலான மாரூஃபை, உஸ்தாது சிக்தி சன்னை, ஓஷை பிஷரை புகழ்வேன். இந்த பிஸ்தாமி என்று சொல்கிறது அபு யஸீதுல் பிஸ்தாமி என்று சொல்லக்கூடியவர். அபு யஸீதுல் பிஸ்தாமின்னு சொல்லுவார். இவர் வந்து ஒரு வழிகட்ட கொள்கை உடையவர். எந்த அளவுக்கு தெரியுமா அவர் சொல்கின்றாரு, தாஅத்துகலி யா ரப்பி அஅலமு மின் தாஅத்தி லக்க. பாருங்க, இந்த வாசனம் வாயால் சொல்லக்கூட முடியாத வாசனம். அவர் சொல்லுகிறாரு, யா அல்லாஹ், நீ எனக்கு வழிபடுவது
நான் உனக்கு வழிபடுவதை விட மிக மேலானது. பார்த்தீங்களா, அவருடைய கிதாபில் இருக்கின்றது. அவர் சொல்லியிருக்கின்றாரு, அதாவது நான் உனக்கு வழிபடுவதை விட நீ எனக்கு வழிபடுவது மேலானது. அல்லாஹ் பிஸ்தாமிக்கு வழிபடுகின்றான். எங்கே பைத்தன்னு பாருங்க, எங்கே கருத்து பைத்தன்னு பாருங்க. இன்னொரு சொல்லாரு, அதாவது அவரை தன்னை முரீதை பார்த்து சொல்கின்றாரு, லஅன் யரானி மர்ரத்தன் ஹைருன் லக மின் அந்தரா ரப்பக அல்ஃப மர்ரத்தின். முரீதை பார்த்து, நீ என்ன ஒருக்க பார்ப்பது உன்னோட ரப்ப 1000 விருத்தம் பார்ப்பதை விட உனக்கு சிறந்தன்னு சொல்கின்றார். அல்லாவை 1000 விருத்தம் பார்க்கறதை விட அபூ யஸீத் பிஸ்தாமிய ஒருக்க பார்க்கறது சிறந்துதான். இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது பிறகு போல்கின்றார், ஹல்லாஜ் என்னும் அவரை கனதி ஜுனைது தன்னை நல்ல ஷிபிலி தன்னை நன்னூரியை புகழ்வேன்னு சொல்றார். ஹல்லாஜ்ங்கிறது ஹுசைன் இப்னு மன்சூர் ஹல்லாஜ். பழைய ஹலீஃபாக்கள காலத்தில் அவருக்கு கொலை தண்டனை கொடுக்கப்பட்டது. அதாவது அவருக்கு கொலை தண்டனை கொடுக்கப்பட்டு அவருக்கு கருத்து வெட்டப்பட்டது. எதற்காக சென்றால் மிச்சமே மோசமான கருத்துக்கள் கராமித்தாக்கள் சேர்ந்து கொண்டு, அதாவது சுன்னத் ஜமாத்து முஸ்லிம்களுக்கு துரோகம் செஞ்ச மாத்திரமல்ல, நானும் அல்லாஹும் ஒன்று என்று ஓப்பனாக சொன்னவர். இதனால் அந்த காலத்து உலமாக்கள் ஃபத்வா கொடுத்து அவர் கொலை செய்யப்பட்டது. அவரை கூட இவர் நல்லா போல்கின்றார். இப்படி நிறைய புகழ்ந்து வந்து கடைசியாக போல்கின்றார். அதாவது இப்னு அபூ தாலிபுல் மக்கியை ஆன கைலவியை இப்னு அரபி தன்னை ஏற்றி புகழ்வேனே. அபூ தாலிபுல் மக்கின்னு சொல்கிறது, இப்னு அரபிங்கிறது, இவங்க எல்லாரும் அதாவது இந்த காத்தாங்களுடைய ரோப்புட கொள்கையில் இருக்கக்கூடிய வழிகட்ட ஆட்கள். அதாவது மனிதனும் அல்லாவும் ஒன்று என்று சொல்லக்கூடிய கொள்கை உள்ளவர்கள். இவர்கள் எல்லாம் அப்படி புகழ்ந்து வருகின்றது. இப்படியெல்லாம் சொல்லப்பட்டதுக்கு பின்னால் நாங்கள் இன்னும் பார்ப்போம். அதுக்கு பின்னால் வரக்கூடிய முக்கியமான விஷயத்தை பாருங்கள். அதாவது இந்த ரசூல் மாலையை பற்றி இப்படி சொல்கிறாரு, நாட்டமுடன் நிம்மாலை நாடி உரைப்பவர்க்கும் கூட்டமாக கேட்பவர்க்கும் கோதாரி வாராது. நாளை மஹஷரிலே நெய்நாறு கொடிக்கீழே சூழும் பலாயில் இன்னும் தூய்தாக கூடி நிற்பார். மறுமை தனில் மண்டாட்டம் வாகையா இவருக்கு வரும் கரம் மிகுதி உண்டாகும் கபரு மனவரையில். அதாவது இந்த ரசூல் மாலையை படித்தன்னு சென்றால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை சொல்கிறார். இந்த ரசூல் மாலையை படித்தா கிடைக்கிய பாக்கியம் என்ன? நாளை மஹஷரில் நெய்நாறு கொடி கீழே, நாளைக்கு கியாமத்து ரசூலோட கொடி கீழே இவங்க நிற்பாங்களாம். மற்றது சூழும் பலாயில் இன்னும் தூய்தாக கூட்டி நிற்பார். அவருக்கு எந்த ஆபத்து மஹஷரில் வரமாட்டாது. மறுமை தனில் மண்டாட்டம், கியாமத்தினால ரசூலோட ஷபாத்து கிடைக்குமாம். அது மாதிரி கரம் மிகுதி உண்டாகும், நிறைய கொடை கிடைக்குமா என்று இப்படியெல்லாம் இந்த இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பின்னால் இதெல்லாம் முடிச்சதுக்கு பின்னால் அதாவது ரசூல்லா பற்றி போல ஆரம்பிக்கிறார். முதல்ல சொல்றாரு, ஆதி அவ்வளில் படைத்தான் அஹமது ரசூல் ஒளிவை நீதியுடன் பின் படைத்தான் நேர் அரசு லௌஹு கலம். ரசூல்லா சொல்கிறாங்க, அவ்வளுமா ஹலக்கல்லாஹுல் கலம். அல்லா தாலா முந்தி படைத்தது கலம் என்று அல்லாஹ் ரசூல்லா சொல்கின்றார்கள். இவங்க இட்டுக்கட்டிக்காக ஹதீஸ் உண்டு, அவ்வளு மா ஹலக்கல்லாஹு நூரி, அல்லா தாலா முந்தி படைத்து என்னுடைய ஒளிவை என்று சொல்ல இட்டுக்கட்டி வச்சு ரசூல்லா சொன்னதாக. இது எந்த ஆதாரமும் இல்லை. அதாவது ஹதீஸில் உலமாக்கள் சுயுத்தி மாமலன் சொல்கிறாங்க, இது அதாவது எந்த அடிப்படையும் இல்லாத செய்தி. அப்போ இதில் என்ன, ரசூல்லாவுடைய ஒளிவத்தானா முந்தி படைக்கப்பட்டது. ரசூல்லாவுடைய ஒளிவுக்கு பிறகுதானம் அங்கே லௌஹு கலமெல்லாம் படைக்கப்பட்டது. பாருங்கள் எவ்வளவு பயங்கரமான இட்டு கட்டப்பட்ட செய்தி. இதைத்தான் நாங்கள் படிக்கின்றோம் இதுக்குண்டு. அதுக்கு பின்னால் சொல்கிறாங்க, ஆதம் வழியாக 50,000 ஆண்டுக்கு முன் நீதமுடையோரை ஒளிவு நிறையவனைய ஹம்து செய்யும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறதுக்கு 50,000 வருடங்களுக்கு முன்பதாக, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறதுக்கு 50,000 வருடங்களுக்கு முன்பதாக 50,000 வருடங்களுக்கு முன்பதாக ரசூலுல்லாவுடைய ஒளிவு, அதாவது அல்லாவை துதி செய்து கொண்டிருந்ததாம். எங்க ஆதாரம்? ஒன்றிலேயுமே இல்லை. ஒரு சஹீஹான ஹதீஸ் கிதாபுலையும் இதுக்கு ஆதாரம் இல்லை. அப்போ இதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. இப்படியெல்லாம் இதுக்கு பின்னால் எல்லாம் படைத்தது, வானும் அரிசும் வரிசை குருசியு கலம் எல்லாம் படைத்தது ரசூலுல்லாஹ்வுக்கு தான் படைத்தது. ஜிப்ராயில் மீகாயில் சூரூதும் இஸ்ராஃபில் சப்ரு நபிக்காக தம்பிரான் தான் படைத்தான்.
ஜிப்ரீலை படைத்ததும், மீகாலை படைத்ததும், இஸ்ராஃபீலை படைத்ததும் எல்லாம் ரசூலுல்லாவுக்காக வேண்டி. அரிசி குரிசி அழகு லகுவான் இப்படியெல்லாம் படிச்சுக்கின்னு போகிறாரு. இப்படியெல்லாம் அதாவது முழுக்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாவுக்காக வேண்டி தான் படைக்கப்பட்டது. அதுக்கு பின்னால் சொல்கின்றார் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறதுக்கு பின்னால் அந்த ஆதம் நபியுடைய முகத்தில் ரசூலுல்லாவுடைய ஒளிவு இருந்ததாம் என்று சொல்லி தொடங்கி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ரசூலுல்லா வரைக்கும் பரம்பரையை சொல்கின்றார். இங்கே ஒவ்வொருத்தராக சொல்லிக்கொண்டு வராரு. ஆனால் டேஸ்ட் என்ன தெரியுமா? இந்த ரசூல்மாலையை படித்ததுக்கு பின்னால் பரதஞ்சி மௌது ஓதுவாங்க. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இதில் ரசூல்மாலை எப்படி படிக்கிறது தெரியுமா? ரசூலுல்லாவுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து ரசூலுல்லா வரைக்கும் 51 தலைமுறை சொல்லப்பட்டிருக்கீங்க. 51 பேர் வந்திருக்கீங்க, எந்த அடிப்படையும் இல்லாமல். பரதஞ்சி மௌதில் எப்படி தெரியுமா சொல்கிறாரு? ரசூலுல்லாவோட 19 தலைமுறை அது நான் வரைக்கும் சொல்லி போட்டு வஅம்மா ரஃப்அஹு இலல் ஹலீலி ஃபஅம்ஸக அன்ஹு ஷாரிஉ வஅபா. அதில் சொல்ல எப்படி தெரியுமா? இப்ராஹிம் ரசூலோட பரம்பரை அதுனான் வரைக்கும் சொல்லி போட்டு அவர் சொல்கிறாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் ரசூலுல்லாவுடைய பரம்பரையை கொண்டு போவதை மார்க்கம் தடுத்திருக்கின்றது என்று அந்த மௌலிதில் சொல்லப்படுகின்றது. ரசூல் மாலையில் ஓதுறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் பரம்பரை சொல்கிறது. பரதஞ்சி மௌதில் சொல்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் கொண்டு போகாதங்க நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறது. இஸ்லாம் தடுத்திருக்கிறேன்னு சொல்கின்றது. ஒன்றுக்கொண்டு முரண், எந்த ஆதாரம் இல்லை. இங்கே தொடங்குகிறார். எப்படி தெரியுமா? ஆதம் நபியை அழகா படைத்த பின்பு ஆதியிவர் ஒளிவு அமைத்தான் அவர் நுதலில். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படிக்கிறதுக்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நெத்தியில் இந்த ரசூலோட ஒளிவு அல்லாஹ் வச்சுட்டான். 50 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னால் படைச்சி வச்ச ஒளிவு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சதுக்கு பின்னால் அவர் நெத்தியில் வைத்தான். ஆதமுக்கு பின்பு அழகாய் தொடங்கி நின்றார் சீதி நபியுடைய ஜீனத்தான நெத்திதனில். அது பிறகு சீதி நபி, அது பிறகு கைனான், அது பிறகு ஆனூஷி, அது பிறகு மஹ்லாபீல், அது பிறகு உஹ்னோஹு, இப்படியே சொல்லிக்கொண்டு போகிறார். சொல்லிக்கொண்டு போய் வந்து அது பிறகு தாராஹ், அப்புறம் தாராஹுடைய மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா ஆசரண்டு குர்ஆனில் வந்திருக்கின்றது. இவர் சொல்லா தாராஹன்னு சொல்லி அப்படியே எல்லாம் சொல்லிக்கொண்டு வந்து அதாவது ரசூலுல்லாவுக்கு வரைக்கும் வந்தது எல்லாம் சொல்லி போட்டு அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் கற்பம் தரிச்சதுக்கு பின்னால் மாதம் முறையே மாதாவின் வாசலிலே நீதி அன்பியாக்கள் வந்து நெறியாரை கனவில் சொல்வார். முன்மாதம் வந்தார் முறைமையுள்ள ஆதன் நபி, பின்வாதம் வந்தார் பெரிய இத்ரீஸ் நபி, 3ஆம் பிறையில் வந்தார் மேலான நூஹ் நபி, மீண்ட பிறையில் வந்தார் வீரர் இப்ராஹிம் நபி, 5ஆம் பிறையில் வந்தார் ஆன இஸ்மாயில் நபி. ரசூலுல்லாஹ் கற்பம் தரிச்சதுக்கு பின்னால் தலைப்படி சொல்கிறாரு, ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொருத்தர் வந்து சொல்லிக்கிண்டு, பின்னால் சொல்கிறார் 2ஆம் முறை 3ஆம் முறைன்னு சொல்லிக்கிண்டு. ஏன்னா ஒவ்வொரு நபிமார்கள் அவங்களோட கனவுல வந்து ரசூலுல்லாவுடைய தாயாட பேசிட்டு போனாங்களாம், நற்செய்தி சொல்லிட்டு போனாங்களாம். எங்கே வந்திருக்குது? எந்த கிதாபில் வந்திருக்கு? எந்த இதில் வந்திருக்கு? யார் சொன்னது? இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? எங்கள் எடுத்தார் இவர்? சுத்தமான பொய்கள் வந்திருக்கின்றது. இப்படியே வந்து அதுக்கு பின்னால் இப்போ வராங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் பிறந்த செய்தியை நாங்கள் சொல்கின்றோம். ரசூலுல்லாஹ் பிறந்த வந்து மௌத்தானது 12 என்கிறத சந்தேகம் இல்லை. அவங்க பிறந்தது எப்போங்கிற ரபியுல் அவ்வலுக்கு தெரியும். இவரே சொல்வார் இந்த கிதாபில் 2 இலண்டும் 4 இலண்டும் நல்ல 12 இலண்டும் வெண்டியுள்ள 10 இலண்டும் வீரையுடைய செப்பினர்கான். ரசூலுல்லாஹ் பிறந்தது சில பேர் சொல்கிறாங்களாம் 2 இல்லைன்னு சொல்லி, சில பேர் சொல்கிறாங்களாம் 4, சில பேர் சொல்கிறாங்களாம் 12, சில பேர் சொல்கிறாங்களாம் 10ன்னு சொல்லி. அப்போ இவரே சொல்லி போட்டாருக்கு. இதில் வந்து 12ங்கிற உறுதியான செய்தி அல்ல. இப்போ இவங்க சொல்லலாம் 12 தானும் சொல்லிக்கிண்டு. இவருக்கு ரசூலுல்லாஹ் படிச்சுட்டாங்க 12 உறுதி இல்லைன்னு சொல்லிக்கிண்டு. அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் நடந்த செய்தியெல்லாம் சரியான பொய்கள் கட்டப்பட்டிக்கு. ரசூலுல்லாஹ் பிறந்த நாளில் சாம்பதியில் உள்ள சங்கையுள்ள மாளிகைகள் ஆமணத்து நாச்சியர் தான் ஒளியால் கலப்பது. சரி, கிஸ்ராவண்ணும் மாலிக்கு கோட்டைகள் கும்மையெல்லாம் கஸ்ராக துண்டு துண்டாய் கீறி விழுந்ததுதான். கிஸ்ராவில் இருந்தக்கூடிய மாளிகையெல்லாம் ரசூலுல்லாஹ் பிறந்தான உடைஞ்சி விழுந்துட்டு தான். பாரிசத்தென்னும் ஊரில் பாரு நெருப்பத்தனையும், அதாவது பாரசீகத்தில் பற்றி கொண்டிருந்த 1000 வருஷ கணக்காக பற்றி கொண்டு நெருப்பு ரசூலுல்லாஹ் பிறந்தான்னு நூந்து வைத்தான். சாவத்தென்னும் ஊரில் சங்கையுள்ள கங்கை கஷம் மாவத்தி போச்சுதுகான். சாவாண்டில் இருந்த தண்ணி ஆற்றுல வந்து தண்ணி வத்தி போய்த்தான். வத்தி வறண்டிருந்த வாதி சமாவத்து தான் தத்தி வல்லம் வந்ததுகான் சங்கை பிறந்த ஆண்டு.
அதாவது சமாவாண்டு இருக்கக்கூடிய ஆற்றுல தண்ணி வறண்டு இந்த வத்தி பேத்தின்தாம் ரசூலுல்லாஹ் போன தந்தி வந்துட்டாம். சாத்திரக்காரருடைய சங்கையுள்ள கோபுரங்கள் ஏத்தமுடையோர் பிறந்த இடிந்து விழுந்ததுகான். சாத்திரக்காரருடைய கோபுரம் எல்லாம் உடைஞ்சு விழுந்துதாம். இப்படியெல்லாம் அஸ்னாம் புத்துகான்கள் அண்ணல் பிறந்த ஆண்டு அசைந்து தலைகீழாய் அடித்து விழுந்ததுகான். ரசூலுல்லாஹ் பிறந்த ஆண்டு புத்து சிலைகள் எல்லாம் அடித்து விழுந்துட்டுதான். ஞானசார காலையை காமிக்கணும். இப்படியெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் வெறுமனே பொய்கள். இவ்வளவே பொய்யத்தான் அங்கே படிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் அணுகிறது 8 சொர்க்கத்திலும் 7 தட்டு வானத்திலும் அவங்கள பட்டு துகில வச்சு எடுத்து போன ரசூலுல்லாஹ் பிறந்துடனே ரசூலுல்லாஹ் போன பட்டு புடவையில் வச்சு அவங்கள சொர்க்கத்திலெல்லாம் அணுகிறது எல்லாம் எடுத்துக்கொண்டு போனாங்களாம். இப்படியெல்லாம் அணுகிறது 8 சுவர்க்கத்திலும் 7 தட்டு வானத்திலும் பட்டி துகளில் வைத்து பாங்காய் சுத்தினர்கள். அதுபோல் சுற்றி முடிஞ்சதுக்கு பேர் சுற்றி முழிக்க முதல் தூய நபி தாயளவில் பத்தியாய் பாங்கா வந்தனர்கள். அங்கே சுற்றி முடிச்சல ரசூலா வீட்டுக்கு நிறைய கூட்டம் வர தொடங்கிட்டான். சொர்க்கத்து வள்ளிகளும் தீய பின்த் இம்ரானும் சொர்க்கத்து ஆசியத்தும் சோமம் போல் வந்தனர்கள். அதாவது பின்த் இம்ரான், ஆசியா, இம்ரான் மனைவி இவங்கெல்லாம் ரசூலோட வீட்டுக்கு வந்தாங்களாம். அவங்க பிறந்த நாள் அவங்கள பார்க்கறதுக்காக வேண்டி. என்ன பொய்யை கட்டுறாங்க இந்த கண்டு, சுத்தமான பொய். இந்த பொய்யை படிக்கத்தான் நினைக்கிறது இபாதத். இந்த பொய்யை படித்து போட்டு என்ன நன்மைகளுக்கு கிடைக்க போகிறோன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்று நன்மைகளுக்கு கிடைக்க போகிறதில்ல. இன்றைக்கு நிலைமை என்ன கேட்டாக்க நாங்கள் சொல்வோம் சரித்திரம் படிக்கத்தான் வேணும். ஒரு வித்தியாசம் என்ன கேட்டா தமிழில் எழுதப்பட்டீங்க, அரபில் உள்ள மோழுதுகள் எங்களுக்கே தெரியும் என்ன தெரிஞ்சிருக்கின்று. நாங்கள்லாம் மோதிட்டு வரோம். இந்த மோழுது ஓதுறவங்களுக்கு என்ன ஓதுறன்னு தெரியாது, மௌலிமாருக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. அப்புறம் இது ஓதுறவங்க ஓதிட்டு வராங்க. அவங்களும் ஓதுறதுக்கு என்ன வேண்டாம், ஏதோ கூலிக்கு மாரடிக்கிறது தான் நிலைமை. இப்படித்தான் என்றால் நேற்று கொத்துபாலா நேற்று சொன்னான் என்ற நாங்களும் நிறைய ஓதிருக்கின்றோம். இந்த ஓதுறவங்க யாரும் இந்த மௌலிதை அவங்க வணக்கமாக செய்வது இல்லை. யாராவது செய்யாமல் பாருங்க பார்ப்போம், யாருமே செய்வதில்லை. அவங்கள வீட்டில் இந்த மௌலிதை ஓதுறதும் இல்லை. எங்கேயாவது விருந்துக்கு அழைக்கப்பட்டு அங்கே போய் மௌலிது ஓதுவாங்க. அதுவும் தரம் இருக்கின்றது. மௌலிமாட தரத்துக்கு ஏற்ற வகையில் ஒரு கூட்டம் ஃபஸ்ட்டுக்கே போவாங்க, இன்னொரு கூட்டம் அறவாசியத்தில் போவாங்க, இன்னொரு கூட்டம் யானை படிக்கச்சில் போவாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் கூட்டம் இருக்கிறாங்க சரியாக துவாதச்சில் போவாங்க. இப்படி தான் பலம் இது. அப்படித்தான் நாங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இது இல்லாமல் இது யாரும் பக்தியோடு ஆமலாக செய்வதில்லை. இது ஒரு பலமே. அதுபடி அவங்க இந்த மௌலிது ஓதோம்னு சொல்லி பயம் பண்ணுறவங்க, இதனால் பரக்கத்து வரும்னு சொல்லக்கூடிய யாருமே என்ன செய்யலைன்னு சொன்னால் அவங்களோட வீட்டில் மௌலிது ஓதி சாப்பாடு கொடுக்க இல்லை. அவங்க மற்றவங்க வீட்டில் சாப்பாடிக்கிற அவங்க யாரும் பரக்கத்து இருக்குமென்னு சொன்னால் கட்டாயம் அவங்களுக்கு தான் முந்தி பரக்கத்து வந்திருக்கும். மௌலிது ஓதி நான் பரக்கத்து வரும்னு சொன்னால் இது மௌலிது ஓதக்கூடியவங்க அங்கம் இங்கம் 100 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் மௌலிது ஓதி தெரிய மாட்டாங்க. ஏன்னா சாக்கு நிறைஞ்சிருக்கும் பரக்கத்தால். மற்றவங்களுக்கான அவங்க தான் மிச்சம் ஓதி இருக்கிறாங்க. வருஷத்துக்கு எத்தனை படுத்த போடுறாங்க. இதெல்லாம் வெறுமனே போய் ஏமாத்து வழிகள். இது ஒரு காலத்தில் சம்பாத்தியத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் கவலை என்ன தெரியுமா, இந்த வளரக்கூடிய பிள்ளைகளை இதில் நிறைய மூழ்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு இதில் போட்டி வச்சு இதை பழக்க வச்சு இதுதான் அமல்னு சொல்லி காட்டி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இஸ்லாத்தை விட்டு மழை தூரப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும். இது ஒரு நாங்கள் எந்த இபாதத்தை செய்யும் பொழுதும் அதனால் வரக்கூடிய நன்மை நாங்கள் நல்லா ஆராய்ச்சி செய்யணும். அது எங்களுக்கு ஹதீஸில் வந்திருக்கின்றதா, வஹி மூலம் தரைப்படுத்தப்பட்டிருக்காண்டு நாங்கள் அறியணும். ரசூலுல்லாஹ் மஹப்பத் வைப்பது கட்டாயம். மஹப்பத் இல்லை என்று அவனுடைய ஈமான் இல்லை. உங்களுக்கு முந்தி பயம் இல்லை. நேற்று கொத்துபால் தெளிவாக சொல்லப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஹக்கை காட்டி தந்ததை பின்பற்றக்கூடிய பாக்கி தருவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.